கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் குறித்து சூர்யா அவர்கள் ரொம்பவுமே ஃபீலிங்காக ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. டாஸ்மாகில் 150 ரூபாய்க்கு குடிச்சு போதைக்கு அடிமையானவங்க பணம் இல்லாதப்போ 50 ரூபாய்க்கு கிடைக்கிற விஷ சாராயத்தை வாங்கி குடிக்கிறாங்க. குடிக்கு அடிமையானவர்களுடைய பிரச்சனை அப்படிங்கிறது தனிநபருடைய பிரச்சனை இல்லை, ஒவ்வொரு குடும்பத்தோட ஒட்டுமொத்த சமூகத்தோட பிரச்சனை இது அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் எப்போ தான் தெரிஞ்சுக்க போகிறோமோ தெரியல. அரசாங்கமே குடிப்பழக்கத்தை ஊக்கப்படுத்தி சொந்த மக்கள் மீது பல ஆண்டாக நடத்திட்டு இருக்கிற வன்முறையை உடனடியாக நிறுத்தணும். குடிப்பழக்கத்துக்கு ஆளானவங்களை மீட்க மாவட்டந்தோறும் மறுவாழ்வு மையங்களை தொடங்கி அவங்கள குடிநோயிலிருந்து மீட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மாணவர்கள் கல்வியில் முன்னேற அரசு எப்படி தொலைநோக்கு செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்துதோ அதே மாதிரி குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவர்களுடைய மறுவாழ்வுக்கு முன் உதாரணமாக பல திட்டங்களை வகுத்து ஒரு இயக்கமாக செயல்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன். அரசும் அரசியல் கட்சிகளும் தொலைநோக்கு பார்வையோடு செயல்பட்டால் மட்டும்தான் இனிமே எதிர்காலத்தில் இதை மாதிரியான மரணங்களை தடுக்க முடியும். குறுகிய கால தீர்வை கடந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் மதுவிலக்கு கொள்கையில் மக்களுடைய நலன் சார்ந்த முடிவுகளை எடுப்பார்னு மக்களோட சேர்ந்து நானும் நம்பிக்கையோடு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படுற விஷ சாராயத்தை தடுக்க தவறிய ஆட்சி நிர்வாகத்திற்கு கடும் கண்டனத்தை நான் தெரிவிக்கிறேன். இறந்த உயிர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல். மருத்துவமனையில் இருக்கிறவங்க சீக்கிரமாக மீண்டு வர பிரார்த்தனை செய்கிறேன். இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்நாளும் காப்போம் அப்படின்னு சூர்யா தன்னுடைய பதிவை வெளியிட்டிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க.